எருசலேம், கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், மனுபுத்திரனே, நீ உன் முகத்தை தென் திசைக்கு நேரே திருப்பி தெற்குக்கு விரோதமாக உன் வசனத்தை பொழிந்து தென்புறமான வயல்வெளியின் காட்டுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்து தென் திசை காட்டை நோக்கி, கர்த்தருடைய வார்த்தையை கேள். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் உன்னில் அக்கினியை கொளுத்துவேன். அது உன்னில் பச்சையான சகல மரங்களையும் பட்டுப்போன சகல மரங்களையும் பட்சிக்கும். ஜுவாலிக்கிற ஜுவாலை அவிக்கப்பட மாட்டாது. தெற்கு துவக்கி வடக்கு மட்டுமுள்ள தேசமெங்கும் அதனால் வெந்து போகும். கர்த்தராகிய நான் அதை கொளுத்தினேன் என்பதை எல்லா மாம்சமும் காணும். அது அவிக்கப்படுவதில்லை என்று சொல் என்றார். அப்பொழுது நான், கர்த்தராகிய ஆண்டவரே, இவன் உவமைகளை அல்லவோ சொல்லுகிறான் என்று அவர்கள் என்னை குறித்து சொல்லுகிறார்கள் என்றேன். கர்த்தர் யூதாவுக்கு விரோதமாகவும் எருசலேமுக்கு விரோதமாகவும் தம்முடைய வார்த்தைகளை சொல்லுகிறார். எசேக்கியேல் 21வது அதிகாரத்தின் முன்னுரையாக இந்த வார்த்தைகள் இந்த அதிகாரத்தின் பின்பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது. எசேக்கியேல் யூதாவுக்கு விரோதமாகவும் எருசலேமுக்கு விரோதமாகவும் சொல்லுகிற தீர்க்க தரிசனத்தின் தாற்பயம் அடுத்த அதிகாரத்தில் விளக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் மூப்பரில் சிலர் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி எசேக்கியேலினிடத்திற்கு வந்திருக்கிறார்கள். எசேக்கியேல் அவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லுகிறார். எசேக்கியேல் சொல்லுகிற தீர்க்க தரிசன வார்த்தைகள் உவமைகளாய் இருக்கிறது. இஸ்ரவேலின் மூப்பர்களால் அந்த உவமைகளை புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர்கள், இவன் உவமைகளை அல்லவோ சொல்லுகிறான் என்று எசேக்கியேலை குறித்து சொல்லுகிறார்கள். எசேக்கியேல் வயல்வெளியின் காட்டுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். அவர் தன்னுடைய முகத்தை தென் திசைக்கு நேரே திருப்பி தெற்குக்கு விரோதமாக கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லுகிறார். வயல்வெளியின் காடு என்பது யூதாவையும் எருசலேமையும் குறிக்கும் வார்த்தையாகும். இவை இரண்டும் பாபிலோன் தேசத்திற்கு தென் திசையில் இருக்கிறது. ஆகையினால் எசேக்கியேல் தன் முகத்தை தென் திசைக்கு நேரே திருப்பி கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தை எசேக்கியேலுக்கு உண்டாயிற்று. கர்த்தர் அன்பான வார்த்தைகளை சொல்லவில்லை. அவர் இஸ்ரவேல் வம்சத்தார் மீது கோபமாயிருக்கிறார். கர்த்தர் எசேக்கியேலிடம் யூதாவுக்கு விரோதமாகவும் எருசலேமுக்கு விரோதமாகவும் தம்முடைய கோபமான வார்த்தைகளை சொன்னாலும் எசேக்கியேல் அந்த வார்த்தைகளை மிகுந்த கரிசனையோடும் அன்போடும் சொல்லுகிறார். மனுபுத்திரனே, நீ தெற்குக்கு விரோதமாக உன் வசனத்தை பொழிந்து தென்புறமான வயல்வெளியின் காட்டுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரை என்று கர்த்தர் எசேக்கியேலுக்கு சொல்லுகிறார். மழை தொடர்ந்து பொழிவது போல எசேக்கியேல் கர்த்தருடைய வார்த்தைகளை யூதாவுக்கு விரோதமாக பொழிய வேண்டும். யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையினால் அவர்களுடைய இருதயங்கள் மென்மையாக வேண்டும். மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும். பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். உபாகமம் 32:2. யூதாவும் எருசலேமும் இந்த வசன பகுதியில் வயல்வெளியின் காடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எருசலேம் வனாந்தரத்தைப் போலவும் காட்டைப் போலவும் கனியில்லாமல் வெறுமையாய் இருக்கிறது. வயல்வெளியின் காட்டில் கனி விருட்சங்கள் முளைக்காது. யூதாவும் எருசலேமும் ஒரு காலத்தில் கர்த்தருடைய தோட்டமாக இருந்தார்கள். ஆனால் இப்போதோ அவர்கள் வயல்வெளியின் காடாக இருக்கிறார்கள். யூதாவிலும் எருசலேமிலும் திராட்சை செடிகள் முளைப்பதற்கு பதிலாக முள்ளும் நெருஞ்சிலும் முளைத்திருக்கிறது. கர்த்தர் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் அக்கினியை கொளுத்த போவதாக சொல்லுகிறார். இதோ நான் உன்னில் அக்கினியை கொளுத்துவேன். அது உன்னில் பச்சையான சகல மரங்களையும் பட்டுப்போன சகல மரங்களையும் பட்சிக்கும். ஜுவாலிக்கிற ஜுவாலை அவிக்கப்பட மாட்டாது. தெற்கு துவக்கி வடக்கு மட்டுமுள்ள தேசம் எங்கும் அதனால் வெந்து போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூர்வ காலத்தில் கர்த்தர் யூதா தேசத்தையும் எருசலேமையும் பாதுகாத்தார். அவர்களுக்கு அக்கினி மதிலாக இருந்தது. அவர்களை சத்துருக்களுக்கு விலக்கி காத்து கொண்டார். இப்போதோ கர்த்தரே அவர்களில் அக்கினியை கொளுத்துகிறார். கர்த்தராகிய நான் அதை கொளுத்தினேன் என்பதை எல்லா மாம்சமும் காணும். அது அவிக்கப்படுவதில்லை என்று கர்த்தர் தமது கோபத்தில் சொல்லுகிறார். கர்த்தர் கொளுத்தும் அக்கினியினால் தெற்கு துவக்கி வடக்கு மட்டும் உள்ள தேசம் எங்கும் வெந்து போகும்.
கானான் தேசத்தின் தெற்கு பகுதியில் இருந்து வடக்கு பகுதி வரையிலும் பெயர்சபாவில் இருந்து தான் வரையிலும் அந்த அக்கினியினால் வெந்து போகும். எசேக்கியேல் கர்த்தருடைய வார்த்தைகளை ஓமையினால் சொல்லுகிறார். இஸ்ரவேலின் மூப்பர்களால் இந்த ஓமைகளின் விளக்கத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை. நிறைவேறிய முன் அறிவிப்புகள். நான் உன்னில் அக்கினியை கொளுத்துவேன், அது உன்னில் பச்சையான சகல மரங்களையும் பட்டுப்போன சகல மரங்களையும் பட்சிக்கும். ஜுவாலிக்கிற ஜுவாலை அவிக்கப்பட மாட்டாது. தெற்கு துவக்கி வடக்கு மட்டும் உள்ள தேசம் எங்கும் அதனால் வெந்து போகும். கர்த்தராகிய நான் அதை கொளுத்தினேன் என்பதை எல்லா மாம்சமும் காணும், அது அவிக்கப்படுவதில்லை. தெற்குக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைப்பது என்பது யூதாவிற்கும் எருசலேமிற்கும் விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைப்பதாகும். இவை இரண்டும் பூரணமாக அழிந்து போகும். ஒரு காட்டை அக்கினி அழிப்பது போல யூதாவும் எருசலேமும் முழுவதுமாக அழிக்கப்படும். ஒரு காலத்தில் யூதா தேசம் பலமுள்ளதாக இருந்தது. கர்த்தர் யூதாவை பாதுகாத்தார். ஆனாலும் கர்த்தருடைய சித்தத்தின் பிரகாரம் நேபுகாத் நேச்சார் யூதாவை முற்றிலுமாக அழித்து போட்டான். இது தேவனுடைய கிரியை என்பதை எல்லா ஜனங்களும் புரிந்து கொள்வார்கள்.